சரி, அப்படியே கலவரம் வந்தா முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? தண்ணீரை தானே பீச்சி அடிச்சிருக்கணும், தடியடி நடத்திருக்கலாம், கண்ணீர் புகை குண்டுகளை வீசி மக்களை கலைச்சிருக்கலாம். எடுத்தவன சுட சொன்னது யார்? உன்னைய எப்படி சுட்ட? தொலை தூரத்திலிருந்து சுடுகிற சினைப்பருங்கிற துப்பாக்கி ரொம்ப தூரத்திலே குறிபார்த்து சுற்ற முடியும், ரொம்ப கூரா இருக்கும். அந்த துப்பாக்கியோட எப்படி வந்து காத்திருந்த? அது வண்டி மேல ஏறி நின்று எப்படி சுட்ட? முன்னாடியே ஏற சொன்னது யார்? உன்னைய இவ்வளவு ஆயுதங்களோட அங்க வந்து எப்படி நின்ன? உன்னை சுட சொல்லி உத்தரவிட்டவன் யாரு? இத்தனை கேள்வி இருக்குல்ல, ஏன் சுட்ட? அப்படி பார்த்தாலும் காலு கீழே தானே சுடணும், தொண்டைக்குழியில எப்படி குறிவாத்து சுட்ட? எப்படி சுட்ட? அப்ப இந்த உண்மை கண்டறியங்களுன்னு உறங்கிட்டு இருந்துச்சா? ரொம்ப கூர்மையா பார்க்கும்போது குருடா இருந்துச்சா? சொல்லுங்க, பார்வையற்று போயிருந்துச்சா? இப்ப பாக்குறது அப்ப இந்த ஆட்சி தானே. ஏன் வரல? இந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வருது, இது ஏன் வரல? ஏன் வரல? ஏன் வரல? அப்புறம் மக்களுக்காக நான் யாரு? நான் என்ன? நான் யாருன்னு சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. மக்களுக்கு உள்ள இருந்து வந்து இந்த கேள்வியை கேட்கிறேன். அதுல ஒருத்தன் தான். எனக்கு அச்சம் இல்லை, நான் துணிஞ்சு கேட்கிறேன். அதனால நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க யாரையாவது. தொலைக்காட்சியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு முதல்வராக இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்களா இல்லையா? அப்ப அவருக்கு தெரியல, இப்ப சுட சொன்னது அவருக்கு தெரிஞ்சு சுட சொல்ல. அப்ப சுட சொன்னது யாரு? யாரு? அப்பாவை மக்களை சுட்டு போட்டா அதனால பின்விளைவு வரும்னு யோசிக்காம சுட்டது யாரு? அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்த இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து 2 மாசத்துல விசாரிச்சு நீதியை நிலைநாட்டுவேன் சொன்னது இருக்கா இல்லையா? இருக்குல்ல. 4 ஆண்டு முடிஞ்சு அடுத்த 6 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. என்ன நடவடிக்கை எடுத்து நிலைநாட்டிருக்காங்க? இதே இன்னைக்கு போட்டிருக்க விசாரணை கமிஷன் அம்மா அருணா ஜெகதீசன் தலைமையில் அதே அம்மா தான் விசாரிச்சாங்க. இதே தூத்துக்குடிக்கு நான் வந்து நேர் நின்று 3 மணி நேரம் சாட்சியம் கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ன நடவடிக்கை? இவங்க விசாரிச்சு அறிக்கை கொடுத்துட்டாங்க. அந்த அறிக்கைக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ஒரே நடவடிக்கை தான் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பணி உயர்வும் பணி இடமாற்றமும் கொடுக்கப்பட்டிருக்கு.